மனுஷங்களுக்குமே வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாத, ஏன் தான் குடும்பத்துக்கிட்டயே சொல்லாத மறைக்கப்பட்ட ரகசியங்கள் நிறையவே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்க பின்னாடியும் நிறைய ரகசியங்களும் மறைக்கப்பட்ட இன்னொரு முகம் இருக்கு. வேர்ல்டு வார் தொடங்குறதுக்காக ரொம்பவே மும்முரமா இருக்க ஒஸ்தானியாவை தடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பையை அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் பேர் தான் ட்வைலைட். இந்த மிஷனுக்காக ஃபேக்கா ஒரு குடும்பத்தை ரெடி பண்றாரு. இப்போ இந்த குடும்பமா சேர்ந்து எப்படி உலக அமைதியை காப்பாற்ற போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ நம்ம பாக்குறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 3. இதுக்கு முன்னாடி போட்ட 2 எபிசோட் நீங்க பார்க்கலனா மேல கார்ட்ஸ்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல யோர் மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுல தங்கறதுக்காக வரா. அவளை வெல்கம் பண்றதுக்காக நம்ம ட்வைலைட்டும் வெளியே வரான். சரிவா நம்ம வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். இந்த வீட்டுடைய தலைவரா இருக்க இவன் பேர் லாய்ட் ஃபோர்ஜர். ஆனா உண்மையிலேயே இவன் ஒரு ஸ்பை. இவனை எல்லாரும் கூப்பிடுற நேம் ட்வைலைட். குடும்ப தலைவியா இருக்க இவ பேர் யோர் பிரேயர். ஆனா உண்மையா இவ ஒரு அசாசின். இவளுடைய கோட் நேம் டான் பிரின்சஸ். இவ பேர் ஆன்யா. இவளுக்கு இருக்க பவர் மைண்ட் ரீடிங். அதே மாதிரி லாய்ட்க்கும் யோர்க்கும் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. அவ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஆன்யாக்கு செம்ம சந்தோஷமா ஆயிடுது. ஐயா அம்மா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாவே சுத்தி காட்ட ஆரம்பிக்கிறா. இதுதான் கிச்சன், இங்க நம்ம சமைக்கலாம். இதுதான் சிங்க், இதுல நம்ம சாமான் தேய்க்கலாம். அப்புறம் இதுதான் முக்கியமான இடம், இதுதான் என்னுடைய ரூம், இதுதான் என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கா. அப்படியா ஆன்யா? அப்ப ட்வைலைட், உங்களுக்கு இந்த ரூம் ஓகேவா இருக்கான்னு பாருங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணிட்டேன். ஆமா நானும் ஹெல்ப் பண்ணேன். நல்லா பண்ண. சரி இங்க இருக்க எல்லாமே நீங்க எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு வெளியே போயிட்டு கொஞ்சம் தூரம் தான் நடக்கிறோம். அதுக்குள்ள எல்லாத்தையுமே அவ அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்றா. இதுகிட்ட ஹீரோவோ அதுக்குள்ளேயே வா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா அந்த ரூம்குள்ள போய் பாக்குறான். அங்க பார்த்தா யாரோட தம்பியோட போட்டோ இருக்கு. அதை பார்த்து இவதான் உன் தம்பியா? கண்டிப்பா ஒரு நாள் அவனை நான் மீட் பண்ற மாதிரி இருக்கும். அவன் ஏன் இவ்வளவு நாள் கல்யாண விஷயத்த சொல்லலன்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கான ரீசனை நம்ம யோசிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப யோர் நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதுக்கு ட்வைலைட், அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கும் செப்பரேட்டா ஒரு ரூம் இருக்கு. ஆனா யாருன்னா வந்தாங்கன்னா சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக தனியா ஒரு கப்புள் ரூம் செட் பண்ணி வச்சிருக்கேன், பிரச்சனை இல்லை. அப்ப ஆன்யா அங்க இருக்க ஒரு பாக்ஸை போய் ஓபன் பண்ண போறா. அப்ப யோர் அதை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்ப அவ நினைக்கிறா அதுல பயங்கரமான வெப்பன்ஸ் பாய்சன்லாம் இருக்கு, அதால பெரிய யானையை சாய்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இதுகிட்ட ஆன்யா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நவுந்துடுறா. அப்புறம் ஹீரோ காலேஜ்ல நடக்க போற இன்டர்வியூக்கு இவங்க 2 பேரையும் ப்ரிப்பேர் பண்றான். அப்ப அவங்க கிட்ட கொஸ்டின் கேக்குறான். உன்னோட நேம் என்ன? நீ எங்க இருக்க? என்னோட பேரு ஆன்யா. நான் கொஞ்ச நாளா தான் எங்க அப்பாவுக்கு பொண்ணா இருக்கேன். யோர், நீங்க உங்க வாழ்க்கையில மேல போறதுக்காக என்ன பண்ணலான் இருக்கீங்க? மேல போகணும்னா கத்தியால குத்தி கொல்லலாம், பாய்சன் வச்சு கொல்லலாம், இல்ல கையால அறுத்து கூட வேலைங்கிடும். அப்புறம் இதுக்கு மேல இது வேலைக்காக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே கூட்டிட்டு போறான். பெரிய பெரிய பணக்காரங்களாம் எங்கெல்லாம் போவாங்களோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போறான். ஆனா நம்ம ஆன்யாக்கு தூக்கம் தான் வருது. அப்புறம் அங்க இருந்து ஒரு மியூசியம்க்கு கூட்டிட்டு போறான். அங்க நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. அந்த போட்டோஸை பார்த்து அப்பா இங்க பாருங்களேன், இந்த லேடி ட்ரெஸ் இல்லாம இருக்காங்க, அப்பா இத பாருங்களேன், அப்பா இத பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் யோர் இதுல குழப்பம்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்ப நம்ம ஆன்யா எல்லாரும் வரையறத பார்த்துட்டு நானும் வரைகிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் வரைய ஆரம்பிக்கிறா. ஆனா வரைகிறேன்னு சொல்லிட்டு இவங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே அதுல எழுத ஆரம்பிக்கிறா. அப்பா ஒரு ஸ்பை, அம்மா ஒரு அசாசின், என்னால மைண்ட ரீட் பண்ண முடியும், நாங்க ஒரு சூப்பரான ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புட்டு வரைஞ்சு வைக்கிறா. அவங்க 2 பேரும் வரதை பார்த்த ஆன்யா, அச்சச்சோ அப்பாவும் அம்மாவும் இங்க வராங்க, இது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதானே, எப்படி இது அழைக்கிறதுன்னு சொல்லிட்டு அழைக்க ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் அங்க வந்துட்டாங்க. அவ்வளவுதான், நம்மளால மைண்ட் ரீட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் அப்பாக்கும் அம்மாக்கும் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா. ஆனா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. அந்த பொண்ணு வரைஞ்சது எதுவுமே அவங்களுக்கு புரியல. அவ குழந்தைன்றனால இறுக்கி வச்ச மாதிரி தான் வரைஞ்சு வச்சிருக்கா. என்னது நாய் வரைஞ்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்பாடா, அப்பாவுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறா. ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறான். அங்க போயிட்டு ஆன்யாக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரான். ஆன்யாக்கு அந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் எடுத்துக்க சொல்றான். நம்ம ஹீரோயினும் எனக்கு பிளாக் ரெட் தான் பிடிக்கும், அது மாதிரி இருந்தா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே ஹீரோவோ இதை விட இன்னும் நிறைய கலர் இருக்கு, நீ அதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப யோர் ரெட்டும் பிளாக்கும் போட்டாதான் ரத்தம் மேல பட்டுச்சுன்னா வெளியே தெரியாம இருக்கும். இதுகிட்ட ஆன்யா எது? அப்ப ட்வைலைட் சொல்றான்,
இதுக்கப்புறமும் நம்ம இந்த கடைக்கு அடிக்கடிக்கு வந்து போவோம். அப்போதான் நம்ம உண்மையான குடும்பம் மாதிரி வெளியே இருக்கவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 3 பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்போ ட்வைலைட் நினைக்கிறான், ஒரு ஃபேமிலினா கண்டிப்பா ஒரு ஃபேமிலி போட்டோ இருக்கணும், அதுக்காக தான் இந்த பிளான். அதுக்கப்புறம் அரசியல் மீட்டிங்க்கு போறாங்க. அங்க நிறைய பேர் இருந்தனால ஆன்யா எல்லாரோட மைண்டையும் ரீட் பண்ணி அவளுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இவளுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன், அதான் மயக்க போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான். ஆன்யா சாப்பாடை கையால் எடுத்து சாப்பிட்றா. ஆன்யா கையை யூஸ் பண்ணி சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோரை பார்த்தா யோர் கத்திய ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ட்வைலைட் நினைக்கிறான், தெரியாதனமா இந்த பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டேன். இல்ல அப்படிலாம் இல்ல, இவங்க 2 பேருமே சாதாரண மக்கள், நம்ம நல்ல ட்ரைனிங் கொடுத்தா கண்டிப்பா இந்த மிஷனை முடிச்சிடலாம். இவன் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறத பார்த்த யோர், லாய்ட் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு இடம் தெரியும் அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அங்கிருந்து பார்க்கும்போது சிட்டியே செம்ம அழகா தெரியுது. 3 பேருக்குமே அந்த அமைதி ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஒருத்தன் ஒரு லேடி கிட்ட இருந்து ஹேண்ட்பேக்கை பறிச்சுட்டு போறான். இதை பார்த்த உடனே நம்ம யோருக்கு செம்ம கோவம் வந்து அவங்க நின்றுகிட்டு இருந்த இடத்துல இருந்து எகிரை குதிச்சு பாஞ்சுக்கிட்டு வரா. ஆனா அவங்க போறதுக்குள்ள அவன் தப்பிச்சு போயிட்டான். அந்த லேடியை மட்டும் தூக்கி விடுறா. இதை பார்த்த ட்வைலைட்டோ, இவளுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை. அப்ப ஆன்யாக்கு ஒருத்தங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேக்குது, அப்பாடா எப்படியோ அந்த லேடி கிட்ட இருந்து ஹேண்ட்பேக் அடிச்சாச்சு, நல்ல வேலை அந்த துரத்தன பொம்பளை கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. உடனே ஆன்யாக்கு இது அந்த திருடனோட மைண்ட் வாய்ஸ் தெரியுது. அப்புறம் அந்த மைண்ட் வாய்ஸ் எங்க கேக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறா. அங்க அந்த திருடன் இருக்கான். உடனே இதை அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா. ஆனா அவளால டைரக்டா சொல்ல முடியாது. அப்புறம் அவளுடைய சீக்ரெட் வெளியே தெரிஞ்சிடும். அதனால அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த திருடனை பார்த்து கையை நீட்டுறா. இப்பதானே இவன் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி பாக்குறான். பார்த்தா அங்க திருடன் போய்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ட்வைலைட் வேகமா அங்க இருந்து ஓடி அந்த ஆளை ஒரே பூடா போட்டு அவங்கிட்ட இருந்து ஹேண்ட்பேக்கை வாங்கி போலீஸ்க்கு கால் பண்ணிடுறான். அப்ப அவன் நினைக்கிறான், ஒரு ஸ்பை அப்படின்றவன் இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும், யாருடைய கவனமும் அவன் மேல படக்கூடாது. ஆனா அப்ப அந்த பாட்டி, உனக்கு ரொம்ப நன்றிமா. இதை கேட்ட யோர், இல்ல பாட்டி நான் இதுவும் பண்ணல, என்னோட ஹஸ்பண்ட் தான் அவரை பிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே இந்த பாட்டியோ, உனக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு ரொம்பவே புதுசா இருக்கு. அவனை இது வரைக்கும் யாருமே பாராட்டினது இல்ல. ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க நம்மளை பாராட்டினா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறான். உடனே யோர்கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். அப்படி 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே பாத்துக்கிறாங்க. இதை பார்த்து அன்யா, நீங்க 2 பேரும் வைக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, நீங்க பார்க்கவே ரொம்ப அழகான குடும்பமா இருக்கீங்க. இதை கேட்ட ஹீரோ மனசுல, அப்ப நாங்க ஒரு நல்ல குடும்பம் மாதிரி தெரியுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறான். அப்புறம் வீட்டுக்கு போன உடனே நம்ம ஹீரோ, நம்ம வீக்கெண்ட்ல எங்க போவோம், நாங்க ரிச்சான ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், மியூசியம்க்குலாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உன் ஃப்ரெண்ட் ஏதாவது தப்பு பண்ணா அப்ப என்ன பண்ணுவேன், நான் அவன் மேல பாஞ்சு உக்காந்து அவனுக்கு பயங்கரமா அடிப்பேன், இவன் முன்னாடி இது பண்ணது தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இப்படியே இந்த எபிசோட் 3 முடியுது. நம்ம ட்வைலைட் இந்த ஆன்யாவை வச்சு எப்படி அவங்களோட மிஷனை முடிக்க போறான், அடுத்து அந்த காலேஜ்ல எப்படி சீட்டு வாங்க போறான் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். டாடா பை பாய். மறக்காம லைக் பண்ணுங்க गाइस.